இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளானது வர இருக்குது. அதுதான் மே மாதத்துடைய 26ஆம் தேதி. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள். கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. அன்னைக்கு ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிரடியான முக்கியமான நாளாக அன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. அன்றைய நாள் அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? அன்றைய நாள் அமாவாசை திதியானது வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். ஏன்னா வைகாசி மாதத்தில் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு இந்த அமாவாசை. அதனால் சோமவதி அமாவாசை என்றும் அழைக்கப்படும். ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதங்கிறது 2வது மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார். இது ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால் ரிஷப அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி வைகாசி அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த அமாவாசை ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான நாள். இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க பண்ண வேண்டிய முக்கியமான பரிகாரத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளுடைய அமைப்பு காரணமாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வைகாசி அமாவாசையில் இவற்றை செய்து மிகுதியான பலன்கள் பெறுவதை பெற்றுக்குங்க. சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற 2 திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுது. இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்து விடக்கூடிய தினமாக அமாவாசை தினம் இருக்குது. பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் கருதப்படுகிறது. அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் இருக்குது. இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்ன என்பதை தான் இப்போ நான் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். வைகாசி மாத அமாவாசை தினத்தன்றைக்கு உங்கள் ராசிக்காரங்க காலையில் எந்திரித்து குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க. அங்கே மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதிர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியல, சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க காரணமாக இருக்கிறவங்க, அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு இல்லைனா வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க. இது நீங்கள் பண்ணிங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களோட ராசிக்கு உண்டாகும். அப்புறம் உங்களோட ராசிக்கு தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேரணும்னு நினைக்கிறவங்க வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்களுடைய தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். ஆக்சுவலி இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி கழிவது உறுதியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதம்ங்கிறது ஒரு இறை வழிபாடுக்கு என்று சொல்லலாம். அதாவது வைகாசி மாதம் இறை வழிபாடுக்கு உகந்த மாதம். விரதங்கள் மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்போ நான் சொன்ன முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிம்மதியற்ற நிலையெல்லாம் நீங்கும். சுபிட்சங்கள்லாம் பெருகும். மெயினாக
திருமண தடை உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா திருமண தடை நீங்கோ, புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடுகள்லாம் நீங்கோ, தொழில் வியாபாரங்கள் செய்யக்கூடிய உங்களோட ராசிக்கு நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும், குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும், உங்களோட ராசிக்கு மொத்தத்தில் கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் இந்த வழிபாடு காக்கும். அதனால் நம்பிக்கையோடு நான் சொன்ன எளிமையான முறையில் அமாவாசை பரிகாரம் பண்ணி சிம்ம ராசிக்காரங்க பயன்பெறுங்க. இப்போ தான் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் கிரகநிலைகளால் என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த அமாவாசையிலேருந்து தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தானத்தில் குரு சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பல வரப்போகுது. இந்த கிரகநிலைகள் இப்படி பல வருவதோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அப்படி என்ன பலனை இந்த அமாவாசையிலிருந்து பெற போகிறீங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய தன்மையுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து திடீர் என டென்ஷன்கள் உண்டாக வாய்ப்பு நிறைய இருக்குது. மெயினாக நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அவங்கக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போடும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த பொருட்கள்லாம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அந்த பொருட்கள் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்க்கிறது நல்லது. அவசரம் காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரி எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப கவனமாக இருந்து செயல்படுங்க. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இந்த அமாவாசையிலிருந்து நீங்கும். ஆக்சுவலி ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தொழிலில் உங்களுக்கு தோன்றும். தொழிலில் தோன்றக்கூடிய இந்த யோசனைகளுக்கு ஏற்ப செயல்படணும். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த அமாவாசைக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திட்டமிட்டு காரியங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் அடைய முடியும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியானது உங்களுக்கு கூடும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் போது அந்த நெருக்கத்தை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. அப்புறம் பிள்ளைகளுக்காக உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் இந்த அமாவாசையிலேருந்து பாடுபடணும். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது இந்த டைம் நடக்கும். அப்புறம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். மெயினாக ஒன்று என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே சமயம் வாகனங்களை நாங்கள் இயக்கும்போது, அதாவது நீங்கள் வாகனங்களில் போகும்போது வரும்போது நிதானம் தேவை. இதுவும் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது நல்லது. எதிலும் நிதானங்கிறது ஒன்று இருக்கணும், அது ரொம்ப தேவை. பொருள் சேர்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு உண்டாகும். இது சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த அமாவாசையிலேருந்து தேடி வரும். ஆக்சுவலி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். அதை முதல்ல பண்ணுங்கள். உடன் இருப்பவர்களை அவ்வளோ சித்து காரியங்களை முன்னெடுப்பது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அதனால் அதையும் பண்ணுங்கள். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். புத்தி கூர்மையோடு செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். அதை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அப்புறம் மாணவர்கள் கூட நீங்கள் திட்டமிட்டு பாடங்கள் படிங்க. அப்போ தான் கல்வியில் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். இல்லைனா கல்வியில் வெற்றிக்கு உதவி கிடைக்காது. ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசை ஒரு சவாலானதாக தான் இருக்க போகுது. ஸோ பரிகாரம் செய்து இந்த சவால்களை சமாளிக்க பாருங்கள். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.